எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸா நம்ம வந்து எல்லா நியூட்ரியன்ட்ஸோட சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உடம்பு பார்த்தோம்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்லால உருவாக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்லோட பேசிக் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான். வாட்டருக்கு அப்புறம் இருக்கிற மேஜர் காம்பனன்ட் நம்ம உடம்புல என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் தான். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு நியூட்ரிஷன் டிப்ஸ். நான் ஆர்த்தி, நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். எல்லா மேக்ரோ நியூட்ரியன்ஸும், அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனால தான் உருவாயிருக்கு. இந்த புரோட்டீன்ல எக்ஸ்ட்ராவா நைட்ரஜன் மாலிகுலும் சேர்ந்துருக்கும். வி ஆர் மேட் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மசில், ஸ்கின்னு, நம்ம பிரெயின், நம்ம ஹார்ட், லங்ஸ், லிவர், ஏன் அது ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், நம்ம இம்யூன் செல்ஸ், ஃப்ளூயிட் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து புரோட்டீன் தான் ஃபண்டமெண்டல் யூனிட். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் தேவையான புரோட்டீனை நம்ம பாடியே டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்ஸ்ல செஞ்சுக்கும். நம்ம நிறைய பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அந்த ப்ராசஸ் மூலியமா ஒரு புரோட்டீனை அந்த செல்லுக்கு எது தேவையோ அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேன்க்ரியாஸ்ல வந்து இன்சுலின் செக்ரீட் ஆகும், தைராய்டில் தைராக்சின் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ லிவரில் தான் நிறைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆல்பம் என்ன சொல்லுவோம், நம்ம ஃப்ளூயிட் பேலன்ஸுக்கு தேவையான ப்ரோட்டீன், பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர், த்ராம்பின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் லிவரில் தான் செய்யுது. இப்போ நம்ம பாடியே ப்ரோட்டீன் செஞ்சுக்குமா, அப்புறம் எதுக்கு நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுறதுக்கும் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்ற அமிலங்கள் தேவை. அதுல 20 வகை இருக்கு. அந்த 20 அமினோ ஆசிட்ஸும் உடம்புல கரெக்டா இருந்தாதான் அதோட தேவையான புரோட்டீனை அது கரெக்டா செஞ்சுக்க முடியும். இதுல 11 அமினோ ஆசிட்ஸ் வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அது உடம்பே அந்த அமினோ ஆசிட்ஸ் செஞ்சுக்கும். நம்ம அதை உணவு மூலியமா கொடுக்க தேவையில்லை. சில நேரம் வந்து கண்டிஷனலி எசென்ஷியல்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, ஏதாவது ஒரு டிசீஸ், இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஜெனட்டிக் டிஃபெக்ட் இருந்தாலோ நம்மளுக்கு அது தேவைப்படும். இப்போ மிச்சம் இருக்கிற 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், அதை நம்ம உடம்புனால தானா செஞ்சுக்க முடியாது. நம்ம உணவு மூலியமா கண்டிப்பா அதுக்கு கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்து எசென்ஷியல்னு சொல்றோம். நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்ற எல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்லயும் இந்த எல்லா 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. அதான் வந்து நம்ம கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்ல மட்டும்தான் இந்த 9 அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். யூஸ்வலா அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது மட்டன், சிக்கன், எக்கு, மில்க், அது எல்லாத்துலயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும். இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னா என்னன்னா, அதுல அட்லீஸ்ட் 1 or 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்காது. யூஸ்வலா பிளான்ட் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான், எக்ஸப்ட் சோயா அண்ட் கீனுவா. ஸோ இதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ட்ரெடிஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த அரிசி சாதத்துல பருப்பு போட்டு சாப்பிட்றது, தால், ராஜ்மா சாவல்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன்ல, இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன் உருவாக்குனதெல்லாம் இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நம்ம உணவுல கொடுக்கறதுக்காக தான். இப்போ காம்ப்ளிமெண்டரி ப்ரோட்டீன்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம்னா, கிரெயின்ஸ், அதாவது நம்ம அரிசி உணவுகள், அரிசி, கோதுமை, ராகி, அந்த மாதிரி கிரெயின்ஸோட பயிறு வகைகளை சேர்த்து சாப்பிடும்போது, பயிறு, பட்டாணி, சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒன்றுல குறையிற ஒரு அமினோ ஆசிட் வந்து இன்னொன்றுல இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த 9 அமினோ ஆசிட்ஸும் கிடைச்சிரும். ஃப்ரூட்ஸோட நட்ஸ் சாப்பிட்றது, நட்ஸும் பயிரும் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா அமினோ ஆசிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். எக்ஸசிவ் ப்ரோட்டீன் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நம்மளுக்கு எனர்ஜி நீட்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரோட்டீன்லாம் கார்போஹைட்ரேட்டாக மாறி எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாரி நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, கிட்னிக்கு போய் யூரியாவா கன்வெர்ட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆயிடும். நம்ம கண்டினியூஸா எக்ஸசிவா புரோட்டீன் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அது நம்ம கிட்னிக்கு ஒரு ஓவர்லோட் மாதிரி ஆயிடும். பிளஸ் யூரினரி கால்சியம் லாசஸும் அதோட சேர்ந்து ஜாஸ்தி ஆயிடும். இப்போ நம்ம புரோட்டீன் கம்மியாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியோட பேசிக் எசென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து தடுமாற ஆரம்பிக்கும். டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம்.
ஹார்மோன்லாம் ஒழுங்கா செக்ரீட் ஆகாது, என்சைம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அதனால வந்து ஒழுங்கான டைஜஷன் நடக்காது, நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் எல்லாமே கம்மியாகும். பார்வை மங்க ஆரம்பிக்கும், இம்யூனிட்டி ரொம்ப குறையும். அதனால வர இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் ஜாஸ்தியாகும். ஸோ புரோட்டீன் வந்து அளவா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ புரோட்டீன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை பாய்.